الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنه من يأتي ربه مجرما فإن له جهنم لا يموت فيها ولا يحيا. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் 2 பத்துகளை நிறைவு செய்துவிட்டு 3வது பத்துக்குள் இன்று மாலை முதல் நாம் துவங்க இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் முதல் பத்தை ரஹ்மத்துக்குரியதாகவும் 2வது பத்தை மக்ஃபிரத்துக்குரியதாகவும் 3வது பத்தை இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலையை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்டு பெறுங்கள் என்பதாகவும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இத்துக்கும் மினன்னார், அல்லாஹ்விடத்திலே இருந்து நரக விடுதலையை கேட்டு பெறக்கூடிய கடைசி 10 நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆசைப்படுவது நாளை மௌத்துக்கு பின்னால் தனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்றால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். சொர்க்கத்தை ஆசைப்படாதவர்கள், நேசிக்காதவர்கள் எந்த மனிதனும் இருக்க முடியாது. சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்றால்தான் சொர்க்கத்தை பெற முடியும். நரகத்திலே இருந்து நாம் பாதுகாப்பு பெறவில்லை என்றால் நமக்கு சொர்க்கம் என்பதும் கிடைக்காது. அது நரகத்துக்குரிய நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த கடைசி 10 நாட்களில் நரகத்திலே இருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும். இது ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் கேட்டிருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றிருக்கக்கூடிய எல்லா நல்ல மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நரகத்திலே இருந்து பாதுகாப்பை தேடி இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு நரகத்தை அல்லாஹ் ரொம்ப கொடூரமானதாக, அதிகமான தண்டனைகளும் பாவங்கள் அதிகமான வேதனைகளும் உள்ள ஒரு இடமாக அல்லாஹ் நரகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாத அளவுக்கு கடுமையான வேதனைகள் அங்கு ஒவ்வொரு மனிதனுக்கும்
யாரை அல்லாஹ் குற்றவாளியாக தீர்மானிக்கிறானோ அத்தனை மனிதர்களுக்கும் அவ்வளவு கடுமையான வேதனைகள் அங்கு உண்டு. நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட வேதனைகள் உண்டு. எந்த அளவுக்கு ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்றிருந்த சமயம் ஒரு மலக்கை பார்த்தார்கள். அந்த மலக்கு யார் என்று விசாரித்தார்கள். இவர்தான் மீகாயில் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இவர்கள் ஏன் சிரிக்காமல் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாலி லம் அர மீகாயில் வாஹிகன் கத், ஏன் மீகாயில் சிரிக்காமல் இருக்கிறார்? அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னாங்க, மா வஹிக மீகாயில் முன்து குலிகத்தின் நார், எப்பொழுது நரகம் படைக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்தே மீகாயில் சிரிப்பதில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், மீகாயில் ஏன் சிரிப்பது இல்லை? நரகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த நாளில் இருந்தே மீகாயில் சிரிப்பது இல்லை. நாம் அறிந்திருக்கிறோம், மலக்குகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தவிர வேறு எந்த வாழ்க்கையும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு பாவம் என்பது கிடையாது, பாவமற்ற அப்பாற்பட்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக மிக முக்கியமான 10 மலக்குகளில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு மலக்கு. அவ்வளவு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது அல்லாஹ் அந்த நரகத்தை படைத்தானோ, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனைகளை எல்லாம் பார்த்ததற்கு பின்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிப்பதையே தன்னுடைய வாழ்க்கையில் நிறுத்தி கொண்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு கடுமையான வேதனை இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட வேதனைகள் நரகத்திலே உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடுமையான வேதனைகள், பாவிகளுக்கு, ஒவ்வொரு பாவிகளுக்கும் அல்லாஹ் யாரை குற்றவாளியாக, அல்லாஹ் யாரை பாவிகளாக தீர்மானித்து விட்டானோ அத்தனை மனிதர்களுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான வேதனைகள் நரகத்திலே உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நரகத்தினுடைய நெருப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம், உலகத்தினுடைய நெருப்பு என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பில் 70 பங்கில் 1 பங்கு என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தினுடைய நெருப்பில் 70 பங்கில் 1 பங்கு, அவ்வளவு குறைந்த ஒரு நிலைதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் யோசிக்க வேண்டும். அப்படி என்றால் எவ்வளவு கடுமையாக உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய, நம்முடைய கையில கொஞ்சமாவது ஏதாவது நெருப்பு பட்டுவிட்டது என்றால் அதனுடைய வலியை நம்மளால் தாங்க முடியல, அதனுடைய வேதனைகளை நம்மளால் தாங்க முடியவில்லை. ஆனால் இந்த நிலையை விட 70 மடங்கு அதிகமாக இருக்கும் நரகத்தினுடைய நெருப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் நரகம் பாவிகளுக்காக வேண்டி எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்னொரு ஹதீஸில் எப்படி நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் 3000 ஆண்டுகள் அதை எரித்து தயார் நிலையில் படுத்தி வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, 3000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் என்றால் அது எவ்வளவு கடுமையான வேதனை உள்ளதாக இருக்கும். யோசித்து பாருங்க, எவ்வளவு கடுமையான வேதனை உள்ள ஒரு நெருப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு 3000 ஆண்டுகள் நரகத்தை அல்லாஹ் எரிக்க வைத்து, எரித்து அதை பாவிகளுக்காக வேண்டி அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே அவ்வளவு கடுமையான வேதனைகள் நரகத்திலே இருக்கிறது, நரகவாசிகளுக்கு உண்டு. ஆனால் அங்க நரகத்திற்குள்ள உள்ள நுழைந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கடுமையான வேதனைகள் கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். ஆனால் ஒரு காலம் அதிலிருந்து அவர்களால் வெளிவரவே முடியாது. எந்த நிலைக்கு அவர்கள் வருவார்கள் என்றால்,
தங்களுக்கு மரணம் சம்பவித்து விட வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. தங்களுக்கு மரணம் வேண்டும். நரகத்தினுடைய காவலராக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் என்கிற மலக்கிடத்தில் அவர்கள் முறையிடுவார்கள். எங்களுக்கு மௌத்தை உங்களுடைய ரப்பிடத்திலே கொடுத்து விட சொல்லுங்கள் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு வர வேண்டும். நாங்கள் எங்களால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நரகவாதிகள் புலம்புவார்கள். ஆனால் அவர்களுக்குரிய நிலை என்ன தெரியுமா? இன்னஹு மயத்தி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபைன்னலஹு ஜஹன்னம். பாவிகளுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அதில் அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள், அதே சமயம் அதில் அவர்கள் வாழவும் மாட்டார்கள். மரணமும் வராது, அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் எதிர்பார்ப்பதை போன்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் அவர்களுக்கு ஒரு காலம் கிடைக்காது. அவருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு நல்லதாக இருக்காது, அதே சமயம் அவர்களுக்கு மரணமும் இருக்காது. எனவே அல்லாஹ் தொடர்ந்து அந்த மனிதர்களை, பாவிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தொடர்ந்து வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிக லேசான வேதனை என்ன, மிக குறைந்த வேதனை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன் யௌமல் கியாமத்தி ரஜுலுன் அலா அஹ்மஸி கதமைஹி ஜம்ரதான். ஒரு நெருப்பு கங்கை அவனுடைய காலினுடைய பாதத்தின் மீது போடப்படும். நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளிலேயே ரொம்ப குறைவான வேதனை. காலுடைய பாதத்தின் மீது நெருப்பு கங்கை அல்லாஹ் போட்டு விடுவான். எஹ்லி மினுஹுமா திமாகுஹு கமா எஹ்லில் மிர்ஜலி வல் கும்பும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நெருப்பு கங்கு, பாதத்தின் மீது போடப்பட்ட அந்த நெருப்பு கங்கினுடைய கடுமையான அந்த வேதனை அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், அவனுடைய தலையினுடைய மூளை அவனுக்கு அதனால் சூடாகும், கொதிக்கும். தலையில் இருக்கக்கூடிய மூளை அதனால் கொதிக்கும். எப்படி கொதிக்கும் என்று உதாரணப்படுத்துகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுப்பிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரம் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும் என்றால், அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் கடுமையான வெப்பத்தின் காரணத்தினால் எப்படி அந்த தண்ணீர் தண்ணீர் கடுமையாக மேலே எழுந்தவாறு கொதித்து கொண்டிருக்குமோ, அது போன்று இவனுடைய மூளை கொதித்து கொண்டிருக்கும். இவனுடைய மூளை, தலைக்கு அந்த சூடு அந்த அளவுக்கு கடுமையான வேதனையை இவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். இவன் நினைப்பான், அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த மனிதன் நினைப்பானாம். என்ன நினைப்பான் என்றால், நரகத்திலேயே இதுதான் கடுமையான வேதனை என்று நினைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நரகத்தில் இதுதான் கடுமையான வேதனை என்று அந்த மனிதன் நினைப்பான். ஆனால் அதுதான் நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிக லேசான வேதனை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு பாவிகளுக்கு கடுமையான வேதனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் நரகம். அந்த நரகத்தில் இருந்துதான் நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து ஜனாதிபதியாக இருக்கிற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, கஅபை, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, குர்ஆன் இருக்க, ஹதீஸ் இருக்க, நான் என்ன உபதேசம் செய்வது? நீங்கள் அதிலிருந்து ஏதாவது ஒரு உபதேசத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். நரகம் எப்படிப்பட்டது என்றால், கிழக்கு திசையிலே இருக்கக்கூடிய நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் என்றால், மேற்கு திசையில் அதனுடைய உஷ்ணத்தை மக்கள் உணர்வார்கள். அதனுடைய உஷ்ணத்தை மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மக்கள் அதனுடைய உஷ்ணத்தை உணர்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய அந்த உஷ்ணத்தினால், நரகத்தினுடைய அந்த கடுமையான வெப்பத்தினால் அவர்களுடைய மூளை இங்கு உருகி போகும். அதை அவர்கள் உணர்வார்கள். மேலும் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகத்தை
மக்களுக்காக வேண்டி வேதனைப்படுத்துவதற்கு தயார்படுத்தும் பொழுது நபிமார்கள் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். நபிமார்கள் சஜிதாவிட விழுந்து விடுவார்கள். நரகத்தை கண்டு பயந்தவர்களாக, நரகத்தினுடைய அந்த நிலையை கண்டு உயர்ந்தவர்களாக, பயந்தவர்களாக. எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சஜிதாவிலே விழுந்து நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறார்கள் என்றால், நபிமார்களில் அல்லாஹ்வுடைய நண்பர் என்கிற பெயர் பெற்றவர்கள், கலீலுல்லா என்கிற பெயர் பெற்றவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே அல்லாஹ்வினுடைய நண்பராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நரகத்தை கண்டு, நரகம் காபிர்களுக்காக வேண்டி, பாவிகளுக்காக வேண்டி அல்லாஹ் தயார்படுத்துவதை கண்டு சஜ்தாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் என்றால், மற்ற நபிமார்களுடைய நிலை என்ன? எல்லா நபிமார்களுடைய நிலையும் அதுதான் என்பதை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு உணர்த்துகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டு தம்முடைய தலையை தொங்க போட்டவர்களாக நீண்ட நேரம் அப்படியே மௌனமாக இருந்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணம் நரகத்தினுடைய அந்த நிலை. நரகத்திலே காபிர்களுக்கும் பாவிகளுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த கடுமையான வேதனைகள் எல்லாம் அவர்களின் கண் முன்னால் நினைவுக்கு வருகிறது, ஞாபகத்துக்கு வருகிறது. எனவே தலை தூக்காமல் அப்படியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலையை தொங்க போட்டவர்களாக நீண்ட நேரம் கவலையிலே ஆழ்ந்து விட்டார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு கடுமையான வேதனைகள் நரகத்திலே இருக்கிறது. இது ஏதோ காபிர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களில் யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ் யாரையெல்லாம் பாவிகளாக தீர்ப்பு செய்கிறானோ அந்த மனிதர்களுக்கு உண்டு. வாழக்கூடிய இந்த நேரத்தில் நாம் யாரையும் இறுதியாக உறுதியாக நரகவாதி என்று நாம் யாரையும் சொல்லிவிட முடியாது. காலமெல்லாம் பாவம் செய்து கொண்டிருப்பான். கடைசி நேரத்தில் ஒரு தௌபா, கடைசி நேரத்தில் ஒரு தௌபாவை செய்துவிட்டு அவன் மரணித்து விட்டான் என்றால், அந்த தௌபா அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் நிச்சயமாக அவன் சொர்க்கத்திற்கு போய்விடுவான். அதே நேரம் ஒரு மனிதன் காலமெல்லாம் இபாதத்துகள் செய்திருப்பான், நல்ல அமல்கள் அதிகமாக செய்திருப்பான். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவங்கள், அது ஒரு சிறு பாவமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று, அதனால் அவன் இவனுடைய நிலை என்பது மாறி போய் இவன் நினைத்து கொண்டிருப்பான், நாம் உலகத்துல நிறைய தொழுதோம், நோன்பு வைத்தோம், தான தர்மங்கள் கொடுத்தோம், ஜகாத்து கொடுத்தோம், ஹஜ் எல்லாம் செய்தோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் இவன் செய்த ஏதோ ஒரு பாவம் அத்தனை அமல்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும், இவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள், ஒரு மனிதன் சுவனத்தில் நுழைவது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினால் தான், அல்லாஹ்வினுடைய அருளால் தான் சொர்க்கம் நுழைகிறான், அமல்களால் இல்லை. நாம் செய்யக்கூடிய அமல்களால் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதத்தையும் யாருமே கொடுக்க முடியாது. நாம செய்யக்கூடிய அமல், நம்ம தொழுகிறோம், நம்ம நோன்பு வைக்கிறோம், நாம் தான தர்மங்கள் கொடுக்கிறோம், இன்ன பிற அமல்கள் செய்கிறோம், ஆனால் இதையெல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான், ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதத்தையும் இந்த உலகத்திலே நாம் தந்து விட முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பு செய்யும் பொழுதுதான் தெரியும் நாம் செய்திருக்கக்கூடிய அமல்களில் எதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் நம்மீதே திருப்பப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கும் பொழுதுதான் நாம் அறிந்து கொள்வோமே தவிர அதுவரை நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதர்களையும் நாம் அவசரப்பட்டு நரகவாதி என்று சொல்லிவிட முடியாது, எந்த ஒரு மனிதனையும் சொல்ல முடியாது. அவர்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். அதனால் யார் நரகத்திற்கு செல்லுவார்கள், யார் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் மட்டுமே மிக அறிந்தவன். ஆனால் அதே சமயம் நாம் நம்முடைய உள்ளத்திலே அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நரகத்தை பயந்தவர்களாக, நரகத்தில இருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக, நரகத்திற்கு எந்த காலத்திலும் சரி நாம் நுழைந்து விடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனத்தோடு நம்முடைய அமல்களினுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அப்படி இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் தப்பித்துக் கொள்வோம்.
சஹாபாக்கள் பயந்தார்கள், ஒவ்வொரு நொடி பொழுதும் பயந்தார்கள். மைசரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒவ்வொரு நாளும் அவருடைய புலம்பல் இரவினுடைய நேரத்துல எப்படி புலம்புவார்கள் என்றால், என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருக்க வேண்டுமே, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருக்க வேண்டுமே என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை தாய் கேட்டாங்க மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல, உனக்கு அல்லாஹ் எவ்வளவோ நியமத்தை தரலையா, எவ்வளவு நலவான வாழ்க்கை அல்லாஹ் உனக்கு தரவில்லையா, இவ்வளவு நலவான வாழ்க்கை உனக்கு தந்திருக்கும் பொழுது நீ ஏன் எப்பொழுது பார்த்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய், உன்னை பெற்றெடுக்காமல் இருக்க வேண்டும் என்று ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னாங்க, எல்லாம் சரிதான், எல்லாம் தந்திருக்கிறது, எல்லாம் கிடைத்திருக்கிறது, ஆனால் நாளை மறுமையில் நான் அந்த நரகத்திலே இருந்து நான் பாதுகாப்பு பெற்றிருக்கிறேன் என்பதற்கான உத்தரவாதம் எனக்கு உண்டா? நான் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு அடைந்திருக்கிறேன், நான் சொர்க்கம் நுழைந்து விடுவேன் என்பதற்கான ஒரு உறுதிப்பாடு என்பது எனக்கு என்ன இருக்கிறது? எனவே அந்த நரகத்தை நினைக்கும் பொழுதெல்லாம், நரகத்துடைய அந்த வேதனைகளை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த வார்த்தைகள் என்னையும் மீறி வருகிறது. மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளவு கடுமையான வேதனைகள் நரகத்திலே உண்டு. அதனால் தன் நபிமார்கள், சஹாபாக்கள், பெரும் பெரும் இறை நேசர்கள் இந்த நரகத்தை கண்டு பயந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடைசி 10 நாட்களை, ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் அதிகமாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இந்த 10 நாட்களில் உங்களினுடைய கவனம் எதன் மீது இருக்க வேண்டும் என்றால் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுவதின் மீது இருக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பை கேளுங்கள், அதே போன்று சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. நரகத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் ஆசைப்படுவாங்க, ஒரே ஒரு நாளாவது எங்களுக்கு இதுல இருந்து விடுமுறை கிடைக்காதா, இதிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் இதுதான், நீங்கள் உலகத்திலே வாழும் காலத்தில் என்னுடைய தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் இல்லையா, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார் இல்லையா, எல்லாம் உங்களுடைய செவிகளுக்கு வந்ததற்கு பின்னாலும் நீங்கள் மாறு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் குற்றம் இழைத்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இந்த நேரத்தில் அந்த வேதனைகள் அனைத்தையுமே நீங்கள் அனுபவியுங்கள் என்றுதான் அவர்களுக்கு உணர்த்தப்படும். நரகவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் கொதிக்க வைக்கப்பட்ட கடுமையான சுடு தண்ணீர், கொடுக்க வைக்கப்பட்ட கடுமையானது. அதை அவர்கள் குடித்தார்கள் என்றால் அதன் மூலமாக அவர்களுடைய சதைகள் எல்லாம் கருகி போய்விடும். அப்படிப்பட்ட தண்ணீரை அவர்கள் ஆசைப்படும் பொழுது அல்லாஹ் தருவான். ஹதீசுகளில், குர்ஆனுடைய ஆயத்துகளில் சில அறிவிப்பின்படி அவர்களுக்கு சீல் சலங்கள் மட்டுமே அவர்களுக்கு குடிப்பதற்கான தண்ணீராக கொடுக்கப்படும். கள்ளி செடிகள் அவர்களுக்கு உணவுகளாக தரப்படும். இதையெல்லாம் அவர்கள் கஷ்டத்தோடு, ஒரு புறம் தாகம், இன்னொரு புறம் இதை குடிக்கவும் முடியாது, இருந்தாலும் அதையும் மீறி குடிப்பார்கள். குடிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அதன் மூலமாகவும் கடுமையான வேதனைகள் செய்யப்படும். அந்த அளவுக்கு கடுமையான வேதனைகள் நரகத்திலே உண்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில பாவிகளுக்கு மலக்குகள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் தங்களினுடைய கைகளில் இரும்பிலான கொக்கிகளை வைத்திருப்பார்கள். ஒரு வாய்ப்பகுதியின் பக்கம், கடவாய்ப்பற்களின் பக்கம் உள்ளே இழுத்து இன்னொரு வாயின் பக்கம் இழுப்பார்கள், பிடித்து இழுப்பார்கள். அப்படியும் சில மனிதர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். சில மனிதர்கள் இரத்த ஆறிலே போட்டு அவர்களை கடுமையாக வேதனை செய்யப்படும். அவர்கள் அதிலே இருந்து தப்பித்து வெளியிலே வருவதற்காக முயற்சித்து வரும் பொழுது, அந்த ஆறிலே இருந்து கரை ஒதுங்குவதற்கு அவர்கள் வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு கரையில இருந்து கொண்டு மலக்குகள் கற்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒதுங்கும் பொழுதெல்லாம் மலக்குகள் கல்லை எடுத்துக்கொண்டு அவர்களை எறிவார்கள். மீண்டும் அவர்கள் ஆற்றினுடைய நடுப்பகுதிக்கு அவர்கள் செல்லப்படுவார்கள். இப்படி கடுமையாக வேதனைகள் கொடுக்கப்படும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு கடுமையான வேதனைகள், இவைகளில் சில பாவங்களுக்கு என்னென்ன வேதனை என்பது ஹதீசுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. சில பாவங்கள், ஆனால்
பல பாவங்கள் உண்டு. அந்த பாவங்களுக்கு என்ன வேதனைகளை அல்லாஹ் தருவான் என்பது ஹதீசுகள்ல இல்ல. ஆனால் அவைகளின் மூலமாக அவன் நரகத்துக்குரியவனாக மாறுவான் என்பது ஹதீசுகள்ல உண்டு. அந்த பாவங்கள் எப்படிப்பட்டவைகள் என்றால், நம்முடைய பார்வையில் அதுவெல்லாம் பாவமாகவே தெரியாது. அப்படி சில பாவங்கள் உண்டு. ஹதீசுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சமுதாயத்தில் ஏழை யார் தெரியுமா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் காசு பணம் இல்லாதவன் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, நாளை மறுமையில் ஒரு மனிதன் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற நிறைய அமல்களோடு வருவான். வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் தீர்ப்பு செய்யும் பொழுது இவனை பற்றி, இவன் அடுத்தவர்களை பற்றி, இவ்வளவு அமல்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த மனிதன் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி இருப்பான், அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லி இருப்பான், அடுத்தவருடைய கண்ணியத்தை கெடுத்திருப்பான், அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைத்திருப்பான். அவர்கள் எல்லாம் வந்து முறையிடுவார்கள், அல்லாஹ் என்னை பற்றி இப்படி இவன் பேசினான், அல்லாஹ் என்னை பற்றி இப்படி இவன் பேசினான், எனக்கு இன்ன தீங்கு இழைத்தான், என்னுடைய கண்ணியத்தை கெடுத்தான், எனக்கு அவமரியாதையை உலகத்தை ஏற்படுத்தினான் என்றெல்லாம் அவர்கள் புகார் அளிக்கும் பொழுது இவர்களிடத்தில் இருந்த நன்மைகள் எல்லாம் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் இவன் யாரை பற்றி பேசினானோ, இவன் யாரை அவமரியாதையாக நடத்தினானோ, இவன் யாரை கண்ணிய குறைவாக ஏற்படுத்தினானோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இருப்பார்கள். அல்லாஹ் தீர்ப்பு செய்வான், அவங்கள்ட்ட இருக்கிற பாவத்தை எல்லாம் எடுத்து இவர்களுக்கு போடுங்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் இவர்களுக்கு போடப்படும். கடைசி நிலை என்னவாகும்? இவன் நிறைய அமல்களோடு வந்தவன், சொர்க்கத்திற்கு நுழைவான் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தவன், இப்பொழுது பாவத்தினுடைய சுமைகள் அதிகமாகி இவன் நரகத்துக்குரியவனாக அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். இவனை கொண்டு போய் நரகத்துல போடப்படும். நாம் இந்த உலகத்தில் நிறைய அமல்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த அமல்கள் மட்டுமே நமக்கு சொர்க்கத்தை தந்து விடாது. இதை கடந்து நாம் அடுத்தவர்களிடத்திலே பழகுகின்ற பழக்கங்கள், அடுத்தவர்களிடத்திலே பேசுகின்ற பேச்சுக்கள், அடுத்தவர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல இணக்கங்கள், இவைகளும் நமக்கு சொர்க்கத்தை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு மத்தியிலே நாம் ஏதாவது இடையூறுகளை ஏற்படுத்தினோம் என்றால் அது நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்கிற அச்சமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இதை கடந்து பாவங்கள், மது அருந்துதல், விபச்சாரம் புரிதல், வட்டிக்கு வாங்குதல், கொடுக்குதல், இத்தனை பாவங்கள், இவைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ இவைகளெல்லாம் கொண்டு போய் நரகத்திலே ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்த்து விடும். நாம் இந்த உலகத்தினுடைய ஆசைகளுக்காக வேண்டி, ஆசாபாசங்களுக்காக வேண்டி, வியாபாரத்துடைய முன்னேற்றங்களுக்காக வேண்டி, ஏதோ ஒன்றுக்காக வேண்டி இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த பாவங்களில் நாம் மூழ்கி கிடக்கிறோம். சாதாரணமாக மூழ்கி கிடக்கிறோம். இன்றைக்கு இதெல்லாம் இல்லாமலாம் எங்களால் இருக்க முடியாது என்கிற காரணத்தை சொல்லிக் கொண்டு அத்தனை பாவங்களிலேயும் இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் ஒரு மனிதனை கொண்டு போய் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஹதீசுகள் அத்தனை செய்திகளும் உண்டு. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தோடும் நன்னெறியோடும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்களும் பாதுகாப்பு அடைந்து கொள்ளுங்கள், உங்களின் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் தவறு செய்யாமல், குற்றம் இழைக்காமல் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது குர்ஆனுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே நரகம் என்பது அவ்வளவு கடுமையான வேதனைகளை உள்ளடக்கியது. அதனுடைய ஆழம் குறித்தும் அதனுடைய விசாலம் குறித்தும் நிறைய செய்திகள் ஹதீசுகள்ல உண்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள், அதனுடைய ஆழம் எந்த அளவுக்கு, அதனுடைய அகலம், அதனுடைய விசாலம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷம்ஸு வல் கமரு ஸௌரானி மக்ரூனானி ஃபின்னாரி யௌமல் கியாமா, சூரியனும் சந்திரனும் சுருட்டப்பட்டு கிடக்கும், அதாவது படுக்க வைக்கப்பட்டிருக்கும் மாட்டை போன்று. எங்கு? நரகத்துல.
மாட்டை போன்று படுக்க வைக்கப்பட்டிருக்கும். ஒரு உலகத்துல ஒரு மாடு படுத்திருக்கும் என்றால் அது எந்த இடத்தை பிடிக்கும்? யோசித்து பாருங்கள். ஒரு குறைவான ஒரு இடம்தான். அதை தாண்டி இந்த உலகம் அவ்வளவு விசாலமானது. அதே போன்று தான் அல்லாஹ் சூரியனை நரகத்திலே படுக்க வைத்தால், சூரியனை உட்கார வைத்தால் அதை போன்று இன்னும் பல மடங்கு விசாலமானதாக இருக்கும். பூமியில் மாடு படுத்திருப்பதை போன்று தான் நரகத்திலே சூரியன் படுத்திருக்கும். அதை தாண்டி விசாலமான இடங்கள், பயங்கரமான இடங்கள் நரகத்திலே உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சூரியனை ஏன் குறிப்பிடப்பட்டது என்றால், விஞ்ஞான பூர்வமான செய்தி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியை விட சூரியன் பன்மடங்கு விசாலமானது, லட்சக்கணக்கான மடங்கு விசாலமானது சூரியன் என்பது. அந்த அவ்வளவு பயங்கரமான அவ்வளவு பெரிய சூரியனையே நரகத்தில் படுக்க வைத்தாலும் கூட அது ஒரு மாட்டை படுக்க வைத்ததற்கு சமமாகத்தான் இருக்கும். அதை தாண்டி விசாலமான இடங்கள் உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். அதே போன்று ஒரு கல்லை நரகத்தினுடைய மேல் மட்டத்திலே இருந்து ஒரு கல்லை கீழே போட்டோம் என்றால் அந்த கல் நரகத்தினுடைய அடித்தளத்தை போய் அடைவதற்கு 70 ஆண்டுகள் ஆகும் என்றார்கள். 70 வருஷங்கள் ஆகும். அப்படி என்றால் நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 70 ஆண்டுகள் ஆகும் என்றால் அவ்வளவு ஆழமானவை நரகம், அவ்வளவு கடுமையான வேதனைகள் உள்ளடக்கிய ஒரு இடம். எனவே அந்த இடத்திலே இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில், எல்லா ஆண்டும் நாம் துஆ செய்ய வேண்டும் என்பது இருந்தாலும் கூட மிக முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில், அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் எங்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்வாயாக, எங்களை சொர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். சமூகத்தையும் அதிகமாக இந்த 10 நாட்களில் துஆ செய்யும்படி ஏவியும் இருக்கிறார்கள். எனவே நாம் துஆ செய்வோம், நரகத்திலே இருந்து நாமும் பாதுகாப்பு பெறுவோம், நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்படைய செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.